இல்லையா எனக்கு 36% போனாலும் பரவாயில்ல, அப்ப நீங்க தான் இருக்கணும். எனக்கு 36% டிடக்ஷன் போக தான் ரீஃபண்ட் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. இந்தியாவில் டேக்ஸோட ஹையஸ்ட் ரேட்டே 28% தான். ஸோ நீங்கள் ஜிஎஸ்டி பே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹையஸ்ட் லாஸே 28% தானே வரும். அது எப்படி 36% வரும்? இது என்ன கேல்குலேஷன்? ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ்பிஓல நீங்க பே பண்ண பேமெண்ட் அப்படிங்கிறது கிளவுட் ஸ்டோரேஜ் பர்ச்சேஸ் பண்றதுக்கும் உங்களுக்கு வர்க் கொடுக்கிறதுக்குமாக மட்டும் தான். வட்ட கிணறு, அது வட்டாத கிணறு 80 அடி ஆழத்துல இருந்துச்சுடா. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஓவில் ட்ராவல் பயணம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நிறைய மெம்பர்ஸுக்கு வந்துட்டு இவங்க ரீஃபண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொடுக்கறதாக சொல்லியிருந்தாங்க. ஸோ சமீபத்தில் இவங்க சொன்ன அந்த ரீஃபண்ட் விஷயத்தில் 18% நாங்கள் டிடக்ஷன் பண்ணிட்டு தான் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு விஷயம் பதிவு பண்ணியிருந்தாங்க. அது இல்லாமல் இன்றைக்கி ஒரு ஆடியோவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்தமாக எங்களுக்கு 36% லாஸ் ஆகுது. ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து ரீஃபண்டு கொடுக்க போகிறோம் இல்லை, அதுக்கு பதிலாக நாங்கள் ப்ராடக்டாக கொடுக்க போகிறோம். ப்ராடக்ட் வேணுன்றவங்க ப்ராடக்டாக பை பண்ணுங்கள், இல்லை காசு வேணுன்றவங்க 3 மாதம் கழித்து 36%ஓட நீங்கள் வந்து ரீஃபண்ட் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சில விஷயங்கள் வந்து இவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை, இதுக்கு வந்து ஜிஎஸ்டி ஆக்ட் என்ன சொல்லுது, ஜிஎஸ்டி ஆக்டில் இதுக்கு என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ எஸ்பிஓவில் பயணம் பண்ணிகிட்ருக்க நிறைய பேர்கிட்ட எஸ்பிஓன்ற கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, க்ளவுட் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2000 ரூபாய் மற்றும் 6500 வந்து இவங்க மக்கள்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுறாங்க. க்ளவுட் ஸ்டோரேஜ் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் கொடுக்கறதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 18% ஜிஎஸ்டியோட இவங்க ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கஸ்டமர்கிட்ட இருந்து இவங்க வாங்கிடுறாங்க. ஆனால் இந்த ப்ராடக்ட் இல்லைனா அந்த சர்வீஸ், அந்த க்ளவுட் ஸ்டோரேஜுங்கிற சர்வீஸை வந்து மக்களுக்கு கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்களுக்கு இந்த சர்வீஸ் போய் சேரலை. இந்த சர்வீஸ் அவங்க கொடுக்கவே இல்லை. ஸோ கொடுக்காத இந்த சர்வீஸ்க்கு தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரீஃபண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுக்குறாங்க. ஆட்டையை போட்டு வவுத்துல அடிச்சுட்டு போயிட்டாங்களே. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கொடுக்காத இந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் சர்வீஸுக்கு மக்கள் பே பண்ண பணத்தை தான் இவங்க ரீஃபண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுக்குறாங்க. அந்த ரீஃபண்டுக்கு கன்சியூமர் ஆக்ட் 2019 என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் இந்த மாதிரியெல்லாம் நிறைய பண்ணுறாங்க. மக்களுக்கு வந்து சர்வீஸே கொடுக்காம, இல்லை ப்ராடக்டை டிஃபெக்டிவாக கொடுக்கறது, டேமேஜாக கொடுக்கறது, இல்லை சர்வீஸ் ப்ராப்பராக கொடுக்கல அப்படின்னா அந்த கன்சியூமர் ஆக்ட் சாப்டர் 6 என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத இப்போ டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஸோ இந்த கன்சியூமர் ஆக்டில் வந்து சாப்டர் 6 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபுல் ரீஃபண்ட் த ஃபுல் அமௌண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது வரைக்கும் இவங்க 18% டிடக்ஷன் பண்ணி மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதே வந்து இட் இஸ் அன் அகெயின்ஸ்ட் ஆஃப் லா. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பே காம்பன்சேஷன் ஃபார் ஹார்ம் சஃபர்டு அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா என்னென்னா, நமக்கு வந்து காம்பன்சேஷனும் அவங்க கொடுக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இவங்க ரீஃபண்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இவங்களா எடுத்த முடிவு கிடையாது. இப்போ நோட்டீஸ் போர்டில் இன்றைக்கி நீங்கள் நிறைய பேர் ஆடியோ கேட்டிருப்பீங்க, அதில் அவங்க சொல்லியிருப்பாங்க, நாங்களாக எடுத்த முடிவு, நாங்களாக தான் மக்கள் சஃபர் ஆகக்கூடாதுன்னு கொடுக்குறோம். கண்டிப்பாக கிடையாது. இது வந்து நம்ம சர்வீஸே வாங்கலை, க்ளவுட் ஸ்டோரேஜுங்கிற சர்வீஸ் வாங்கலை அப்படிங்கிறதுக்காக எஸ்பிஓ வந்து ரீஃபண்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ ஆஸ் அ கன்சியூமராக நீங்கள் ஒரு இடத்துல ஒரு பொருள் வாங்குறீங்க, நீங்கள் ஆன்லைன் ஜாப்லேயும் பார்த்துருப்பீங்க, ஆன்லைன் ஷாப்பிங்கில் பார்த்துருப்பீங்க. உங்கள் ஈவன் நீங்கள் வந்து நீங்கள் வாங்க போகிற துணி கடையாக இருக்கட்டும், நகை கடையாக இருக்கட்டும், இல்லை பக்கத்தில் வாங்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கட்டும், நீங்கள் அந்த பொருள் வாங்குறீங்க, அது டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே அங்கே ரிட்டர்ன் பாலிசின்னு ஒன்று இருக்கும். அந்த ரிட்டர்ன் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட்டோடு தான் உங்களுக்கு செட்டில் பண்ணுவாங்க. யாருமே இவங்க சொல்கிற மாதிரி 18%, 36% அப்படிலாம் டிடக்ஷன் பண்ணி கண்டிப்பாக வந்து இது பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணிக்கிறேன். ஜிஎஸ்டியோட மேக்ஸிமம் டேக்ஸ் இதே வந்துட்டு 28% தான். ஸோ அப்போ இவங்களுக்கு லாஸ்ன்னு வந்தால் மேக்ஸிமம் அந்த 28% தானே லாஸ் வரும். இது என்ன டிஃப்ரெண்ட்டாக 36% லாஸு? இது எப்படி இவங்க கேல்குலேட் பண்ணாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. பட் ஆனால் ஆக்சுவலாக இதை எப்படி கேல்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க வந்து பை பண்ணதுக்கும் செல் பண்ணதுக்குமே வந்து இவங்க அந்த டிஃப்ரென்ஸாக இருக்கக்கூடிய அந்த ஜிஎஸ்டியை வந்து ஐடிசி மூலியமாக கிளைம் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறது தான் முழுக்க உண்மை. என்னப்பா ஐடிசி அப்படி இப்படின்னு சொல்லி எங்களை ரொம்ப குழப்புற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் புரியும். இப்போது இதில் பி அப்படிங்கிறது எஸ்பிஓ அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ எஸ்பிஓ கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏ அப்படிங்கிற கம்பெனிக்கிட்ட இருந்து க்ளவுட் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பல்காக வாங்குறாங்க.
அப்படி அவங்க பல்காக வாங்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ அமௌண்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு 18% ஜிஎஸ்டியோடு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. அதற்கப்புறமா அந்த க்ளவுடு ஸ்டோரேஜை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, எஸ்பிஓவில் இருக்கக்கூடிய அந்த 3 லட்சம் மெம்பர்ஸுக்கு வந்து க்ளவுடு ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சேல்ஸ் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சேல்ஸ் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 18% ஜிஎஸ்டி வந்து மக்கள்கிட்ட இருந்து வசூல் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதுதான் ஆக்சுவல் டிரான்சாக்ஷன், இப்படி தான் நடந்திருக்கும். இப்போ ஜிஎஸ்டியில் இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மாத 10ஆம் தேதிக்குள்ளேயும் சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஃபைல் பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எஸ்பிஓ வந்துட்டு சிங்கிற கஸ்டமர், அதாவது நம்ம இருக்கோம் இல்லைங்களா, ஸோ நம்ம பை பண்ண அந்த 1640 ரூபாய்க்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 18% ஜிஎஸ்டியோட 360 ரூபான்னு அவங்க ரிட்டனில் காமிச்சிருப்பாங்க. அதாவது எப்படின்னா, இந்த மாதம் வந்து நான் ஒரு ஆளுக்கு விற்றுருக்கேன், அந்த ஒரு ஆளுக்கு வந்து 360 ரூபா நான் வந்து கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸாக கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி இவங்க ஃபைல் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 20ஆம் தேதிக்குள்ளே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படின்னு ஒன்று காட்டுவாங்க. அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த நான் விற்றேன் இல்லைங்களா, நான் வந்து சிங்கிற கஸ்டமருக்கு விற்றேன் இல்லைங்களா, இந்த விற்ற நபருக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஏங்கிற கஸ்டமர்கிட்டருந்து நான் பொருள் வாங்கினேன். எஸ்பிஓ க்ளவுடு ஸ்டோரேஜ்னு ஒன்று வாங்கியிருக்காங்க இல்லையா, அந்த கம்பெனிலேருந்து நான் க்ளவுடு வாங்கினேன், அந்த க்ளவுடுக்கு வந்து நான் 180 ரூபா நான் வந்து சர்வீஸ் சார்ஜாக நான் பே பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் காட்டுவாங்க. அந்த 180க்கும் இந்த 360க்கும் ரெண்டுக்கும் சேர்த்து எஸ்பிஓ ஜிஎஸ்டி கட்டியிருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டுன்னு ஒன்று 180 ரூபா போட்டிருக்கேன் இல்லைங்களா, ஸோ அந்த 180 ரூபா மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எஸ்பிஓ வந்து கவர்மெண்ட்டுக்கு கட்டுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கும். ஸோ இவங்க சொல்கிற மாதிரி 18% வந்து நாங்கள் ஒரு கம்பெனியில் கொடுத்து வாங்கிட்டோம், அதனால் 18% எங்களுக்கு லாஸு அப்படிங்கிறதெல்லாம் வந்து கிடையாது. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டை மட்டும்தான் அவங்க பே பண்ணுற மாதிரி இருந்திருக்கும் அப்படிங்கிறது இருக்கும். அதுதான் உண்மை. அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் வந்து அவங்க காமிக்கிறாங்க இல்லைங்களா, ஸோ அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐடிசி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இப்போது எஸ்பிஓவில் 18% லாஸு அப்படின்னு மக்கள்கிட்ட வசூல் பண்ணுறாங்க அப்படின்னா அதுவே ஒரு ஜென்யூனிட்டி இல்லாத மெத்தடு தான், அதுவே ஒரு தவறான மெத்தடு தான். சரி, ஓகே, இதெல்லாம் பண்ணியுமே இவங்க அந்த 18% கழிச்சுமே இந்த ரீஃபண்டு கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ அதுக்கும் ஒரு ஆப் வைக்கிறாங்க. என்னென்னா, நாங்கள் ஒரு கம்பெனிலேருந்து எங்களுக்கு பணம் வந்துக்கிட்டு இருக்கு, அங்கே 18% எங்களுக்கு வருது, அதுவும் லாஸுங்கிறாங்க. ஸோ இமேஜின், இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் இதே கம்பெனியோட ஒப்பிட்டு பாருங்கள், இதே மாதிரி தான் இங்கேயும் நடக்கும். ஸோ அப்போ லாஸுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஓக்கு வந்து இவங்க சொல்கிற மாதிரி 18% எல்லாம் லாஸு கண்டிப்பாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி கிடையாது. லாஸ் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சர்வீஸ் கொடுப்பாங்க அப்படின்னு பை பண்ணிவிட்டு அந்த சர்வீஸை இன்னும் வாங்காத மக்களுக்கு தான் என்னென்னா முழுக்க இது ஒரு லாஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த அமௌண்ட் மட்டும் எங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா பாதயாத்திராவே நடந்து வரல. ஸோ இப்போ ஓரளவுக்கு எல்லாருக்கும் இந்த ஜிஎஸ்டி பற்றியும் இவங்க சொல்கிற அந்த டிடெக்ஷன் பற்றியும் ஓரளவுக்கு கிளியராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 18% இது வரைக்கும் நீங்கள் எல்லாருக்கும் யாருக்கெல்லாம் டிடெக்ஷன் பண்ணி நீங்கள் ஒரு விஷயம் கொடுத்துருக்கீங்க, அமௌண்ட்டு கொடுத்துருக்கீங்களோ, ரீஃபண்டுன்னு கொடுத்துருக்கீங்களோ, அவங்களுக்கெல்லாம் இந்த 18% நீங்கள் டிடெக்ஷன் பண்ணதுக்கான ஜிஎஸ்டி பில்லு கொடுத்தீங்க அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து ஆக்சுவலாக நீங்கள் வந்து ரொம்ப ஜென்யூனான கம்பெனி, ஜென்யூனாக பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு பொழுது நீங்கள் அந்த ரீஃபண்டுக்கும் நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு தான் கட்டுறோம் அப்படின்றதுக்கு வந்து ஒரு ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சௌரியமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் 36% என்ன 50% கூட ஜிஎஸ்டி பிடிங்க, ஆனால் அந்த 50%க்கும் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா யாருக்கிட்டலாம் 50% டிடெக்ஷன் பிடிச்சிருக்கீங்களோ, 36% பிடிக்க போகிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு ஜிஎஸ்டி இன்வாய்ஸை அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிடெக்ஷன் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ஸோ இப்போ கன்சியூமர், அதாவது ஜிஎஸ்டி ஆக்ட் இப்போ என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டி, அதாவது ஜிஎஸ்டி பே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட இல்லீகலாக பணத்தை வாங்கிட்டு ஜிஎஸ்டி ப்ராப்பராக கட்டாமல் இருக்கிறது, ஜிஎஸ்டிங்கிற பேரில் வந்து இந்த மாதிரி கொள்ளையடிக்கிறது, இதுக்கெலாம் வந்து கவர்மெண்ட் வந்து அதுக்கும் ஒரு லீகல் ஆக்ஷன், லீகல் கான்சிக்வன்சஸ் வச்சுருக்காங்க. ஸோ அது என்ன ஆக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2017 ஆக்ட் வந்து இதுக்காகவே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து 100% டேக்ஸ் அப் டு டேக்ஸ் அமௌண்ட் வந்து போடுவாங்க, பெனால்ட்டியாகவே போடுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஸ்பிஓ வந்து நம்மகிட்ட இருந்து 36% வந்து அமௌண்ட்டு கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு கட்டாமல் விட்டுட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் சேம் அந்த 36% ப்ளஸ் இன்னொரு 36% இந்த ரெண்டு அமௌண்ட்டுமே அவங்க வந்து பெனால்ட்டியாக கவர்மெண்ட்டுக்கு கட்டுற மாதிரி இருக்கும் ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த அன்பெய்டு டேக்ஸுக்கு 18% வந்து இவங்க
பெர் ஆனம் கட்டுற மாதிரியும், அதே மாதிரி அவங்களோட அந்த ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டுமே கேன்சல் ஆகிறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா ஜிஎஸ்டியோட மேக்ஸிமம் லிமிட்டே 28% தான். ஸோ இங்கே 36% டிடெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இன்வாய்ஸ் மக்களுக்கு ப்ராப்பராக செட்டில் பண்ணிட்டு கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் இந்த ரீஃபண்ட் ரிலேட்டடாக, இந்த ஜிஎஸ்டி ரிலேட்டடாக இனிமேல் யாருமே உங்களை கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த ஒரு விஷயம் தெரியாமல் தான் இன்றைக்கி நிறைய பேர் ஏமாந்துட்டுருக்கோம். அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்ருக்கோம், தலையாட்டிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். இதெல்லாம் போட்டால் கடைசியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பொய் பொய் பொய், இவங்க பேசுகிறதெல்லாம் பொய் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் அவங்க பதிவு பண்ணுவாங்க. எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. மக்கள் நாலேஜோடு இருங்க. என்னை சுற்றி இருக்கிறவங்களும் சரி, என்னோடய வியூவர்ஸும் சரி, கொஞ்சம் நாலேஜோடு இருங்க. இந்த மாதிரி விஷயங்களில் இனிமேல் நம்ம போக வேண்டாம். தெரியாமல் ஒரு தடவை நம்ம தப்பு பண்ணிட்டோம், ஒரு தடவை யானைக்கும் அடிசருக்கும் மாதிரி தெரியாமல் ஒரு தடவை நம்ம தெரியாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம மாட்டிக்கிட்டோம். மறுபடியும் இந்த மாதிரி எந்த இதுலையும் சிக்கிக்கிட்டு நம்மளோட காசை அவங்ககிட்ட கொடுத்துட்டு அவங்ககிட்ட நம்ம நாய் மாதிரி வெயிட் பண்ணி நம்ம அந்த காசை வாங்கணுன்ற அவசியம் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இது மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு நம்மளோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.